கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளங்கள், அதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரியேக நாமம் நம் தேவனின் நாமம். ஹல்லேலூயா. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவருடைய அந்த ஆளுகையை நாம் இன்று உணர்ந்து கொள்வோம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்னா ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியை தேவன்னு நினச்சி வச்சுக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு நம்ம உமைக்கு அந்த தண்ணியை தேவன்னு நினச்சிக்கிட்டோம்னா, அந்த தண்ணியை, அந்த டம்ளரை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒரு 5-6 மணி நேரம் கழித்து அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி ஐஸ் கட்டியாக மாறிடுது. அதாவது இது வரைக்கும் திரவமாக இருந்த ஒரு பொருள் திடன் பொருளாக மாறிடுது, சாலிடாக மாறிடுது. லிக்விட் சாலிடாக மாறிடுது. அப்போது இந்த லிக்விடும் சாலிடும் ஒன்று தானே, ரெண்டு வெவ்வேறு இல்லைல்ல. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போது ஆவியானவர் அந்த ஐஸ் கட்டியை தூக்கி நம்ம கீழே வச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க, அது என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்தில் தண்ணியாக போயிடும். இன்னும் நம்ம அதை கவனிக்காமையே விட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப நேரமாக நம்ம அதை மறந்துட்டு விட்டுட்டோம்னா திருப்பி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல தண்ணி இருக்காது. ஏன்னா அது ஆவியாய் போயிட்டு. இப்போ எல்லாமே ஒன்று தான் இல்லையா? அந்த ஆவியாக போனது என்னது? இந்த தண்ணி தான், இந்த ஐஸ் தான். அப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்றும் ஒன்று. அதுதான் நம்ம சொல்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதை சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. நமக்கு வாழ்த்து சொல்லும்போது கூட அப்படி தான் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போது தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் ஒன்று. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு, ஏதோ ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும்னு நமக்கு கட்டளையிட்டது தேவன். நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்ன்றார். அப்போ நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா அது பரிசுத்த ஆவிதான், ஹோலி ஸ்பிரிட். அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறது தான். அவர் சொல்கிறாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. இவ்வளோ பெரிய தேவனுக்கு நீங்கள் கையில் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவேனா? நீங்களே அந்த ஆலயம்ன்றார். நான் வாசம் பண்ணுவேன், ஆனால் எங்கே நான் குடியிருப்பேன்? நானே உங்களுடைய, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்கிறார். அப்போது நாம் ஆலயமாக இருந்தால், படம் கூட போட்டு சொல்லுவாங்க, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுக்கிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் படம் பார்க்குறோம். அப்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா அவர் நம்மளை எல்லா வகையிலும் கண்டித்து உணர்த்துவார். இது தப்பு, இது தவறு, வழி இதுவே, நடவுங்கள் என்ற சத்தம் நம்ம காதில் கேட்கும். இதுக்கு என்ன அடையாளம்? பரிசுத்த நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்போ அந்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் முத்திரை போடப்படுகிறோம். ஆம், இது உண்மை. தேவனுடைய பிள்ளைகள், என் ஜனங்கள்னு சொல்றார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் பிள்ளைகள். அவர் இருக்கிற இடம், அவரோட பிள்ளைங்க. இதன் அடையாளம் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டது. அவர் நமக்குள் வாசம் பண்ணணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவர் வாசம் பண்ணுவதற்கு நாம் முதல்ல பரிசுத்தமாகணும். யோவான் ஸ்நானன் தாயின் வயிற்றில்
உருவாகும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். ஹalleluya. அப்போ அவர் சொல்றாரு இயேசுவை பார்த்து, இவருடைய பாதரட்சையை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. நான் தண்ணியினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னால் வருகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்றார். அப்போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் மறுபடியும் பிறந்திருக்கணும். அப்போ தான் நாம் தேவனுடைய ஆலயமாய் தேவன் நமக்குள் வந்து நம் வாசம் பண்ணுவார். அதுக்குள்ள இல்லை. இப்போ ஞானஸ்நானன்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறவன் பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், அந்த 10 கற்பனைகளின்படி நடப்பான், தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து நடுங்குவான். அந்த ஞானம் என்னைக்கு நமக்கு வருதோ, இது தப்புன்ற உணர்வு, என்னை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார்ன்ற பயம், அதுதான் அந்த ஆரம்பம்தான் ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிறகு எடுப்பது ஞானஸ்நானம். ஆனால் இன்னைக்கு அநேகர் திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நிறைய அதுதான் நடக்குது. திருமணத்துக்காக ஞானம், ஒரு மனம் திரும்பாத ஒரு அனுபவத்துக்குள்ள திருமணத்துக்காக ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஆனால் அவங்க வாழ்க்கையை பாருங்க, அவ்வளவு அலங்கோலமா தேவன் துக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையா சிலருக்கு மாறிடுது. ஞானஸ்நானம் அப்படின்றது தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை பெற்றுக்கொள்பவர்களுக்கு பரிசுத்த ஆவின்ற முத்திரையை போடுறார். இன்னொரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், புடவை வாங்குகிறோம், சேலை வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் பில்லு கட்டுறோம். அந்த பில்லை கொண்டுட்டு போய் நம்ம அந்த பொருள் ரிசீவ்டு ஆன இடத்துக்கு போகும்போது பில்லை கட்டினோடனே கேஷ் பெய்டுன்னு ஒரு முத்திரை, அப்புறம் அங்கே போய் பொருளை வாங்கினோடனே ரிசீவ்டுன்னு ஒரு முத்திரை. அப்போது இந்த முத்திரை எதன் அடையாளங்கள்னா உறுதிப்படுத்துது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை முத்திரை குத்துறது இந்த பரிசுத்த ஆவி. ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அழகான ஒரு வைர முத்திரை மோதிரம் மாதிரி போட்டுட்டு அந்த மோதிரத்தை பார்த்துட்டு நான் வந்து அதுக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனால் அந்த வசனத்தை குறித்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வச்சுக்கிடுவேன்னு ஏதோ வைர மோதிரத்தை அவங்க கையில் கொடுத்துட்டது மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் அந்த நீங்கள் ஜலத்தினாலையும் ஆவியினாலையும் மறுபடியும் பிறந்து தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட அந்த அடையாளம் தான் முத்திரை மோதிரம். இப்போ அந்த முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பாங்க, துன்பத்தை சகித்து கொள்ளுவாங்க, தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, தேவ வசனத்தை தைரியமாக வெளியில் போய் பிரசங்கிப்பாங்க. இன்னைக்கு இயேசுன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுறவங்கள நான் பார்க்குறேன். ஜெபம் பண்ணுன்னா எனக்கு தெரியல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு கூட்டத்தில் பாருங்களேன், ஒருத்தர் ஜெபம் பண்ணுன்னா நீ பண்ணு, ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் நமக்குள் வரும்போது தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள். இப்போது இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அதான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோடனே நம்ம புதிதான குழந்தையாக பிறக்கிறோம். அப்போ ஒரு குழந்தை பால் குடிக்கணும்னா அப்போ தான் வளரும். அப்போ நம்ம வசனமாகிய திருவசனமாகிய ஞானப்பாலை நாம் குடிக்கணும். திருவசனமாகிய ஞானப்பாலை நாம் குடிக்க குடிக்க நாம் வளருவோம், பரிசுத்தமாவோம். வார்த்தைகள் நம்மளை நிரம்ப 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 பழையவனைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் முற்றிலும் மாறுதலான ஒரு வாழ்க்கை. நம்ம எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம இருதயத்தில் இருக்கும்.
அப்போ நம்மளை பார்க்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க. சூழ்நிலையை நம்ம பார்க்க மாட்டோம். நம் சுய மாமிசத்தை நம்ம நம்ப மாட்டோம். அந்த மாமிசத்துக்குள் வாசமாக இருக்கிற நம் தேவனை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கிறதுனால நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோன்ற அந்த உறுதியினால் நாம் சந்தோஷமாக இருப்போம். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உறுதியாக இருப்போம். அந்த சந்தோஷத்தை கொடுப்பது ஆவியானவர் தான். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. என்னென்ன விடுதலை? எல்லாவற்றிலிருந்து விடுதலை. ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றாரு அப்படின்னா நீங்க யாரு? வெளிச்சத்தின் பிள்ளையா மாறுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு லைட்டு வருது, ஒளி. ஆண்டவர் சொல்றாருல, நானே ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளி நமக்குள்ள வரும்போது நம்ம டார்ச் லைட்டா மாறுறோம். மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறது மாத்திரமில்ல, அவங்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும். ஹல்லேலூயா. நிச்சயமா தேவனுக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் மாத்திரம் இல்லை, ஊழியம் செய்வதில் வாஞ்சையாக இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நம்ம கவலை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வச்சிருவோம். அவர் சொல்லிட்டார். அவர் வார்த்தை விசுவாசிப்போம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். மற்றவர்களையும் நாம் வெளிச்சத்தின் பாதையில் நடப்போம், அவர்களும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பாங்க. தேவன் சொல்லிக் கொடுத்த எல்லா கற்பனைகளையும் நம்ம கை கொள்ளுவோம். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஏசப்பாவோட பிள்ளை. அதை நீங்கள் சொல்லாதீங்க. உங்களை பார்த்து, உங்கள் கிரியைகளின் பலனை பார்த்து மற்றவங்க சொல்லணும், அப்பா அவன் ஏசப்பாவோட பிள்ளைப்பா, அவன் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான். அப்போது பிசாசு நம்மளை கண்டு நடுங்கும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தக்கும்போது பிசாசு நம்மளை கண்டு நடுங்கும். ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது அது பயப்படும். பிசாசை விரட்டக்கூடிய வல்லமை நமக்கு வரும். சாத்தானுடைய போராட்டங்களை, மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானின் போராட்டங்களை நாம் விரட்டக்கூடிய அந்த வல்லமை நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, இதுவரையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாது இருந்திருந்தால் இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவருக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். நம்மளை தாழ்த்தி, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். வேதமே தெரியாமல் எப்படி பரிசுத்தப்படுத்துறது சொல்லுங்க? ஒரு பையன் வருஷம் முழுக்கும் பாடமே படிக்கலை, அவன் பரீட்சை எழுதி எப்படி பாஸ் ஆக முடியும்? என்ன போய் எழுதுவான்? வெள்ளை பேப்பரை தான் வச்சுட்டு வருவான். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த திரு வசனம், உயிருள்ள வார்த்தை, வல்லமையின் வார்த்தை, ஜீவ வார்த்தைகளை நாம் தினந்தோறும் நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்கிறதுல தியானம் பண்ணணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்போம். அந்த பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய பிதா ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. God bless you.